அடிப்படையில் விஜயோட பிரச்சனை அவர் இன்னமும் தன்னை சினிமாக்காரனாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. எவனாவது பவுன்ஸ்லரை வச்சுட்டு அரசியல் பண்ணுவானாங்க? சண்டை போட வந்தவங்களை பவுன்சர் அடிச்சாங்கன்னா பரவாயில்ல, தொண்டர்கள் கை கொடுக்க வந்தோடனே எதுக்கு வந்து அவ்வளோ பயம் உனக்கு எதுக்குன்னா எதுக்கு அரசியலுக்கு வர? பவுன்சர்ஸ் வந்து அந்த தொண்டர்களை அவங்கள தூக்கி கடாசுனதுன்றது இன்ஹியூமன், மனிதாபிமானம் அற்றது. அதை விஜய் மாற்றிக்கலன்னா அவர் வரும் காலங்களில் அவருடைய அரசியல் வந்து கடினமானதாக மாறி போய். விஜய்க்கு வந்து அரசியல் செய்வதற்கான எல்லா உரிமையும் உண்டு, கட்சி தொடங்கத்திற்கான எல்லா உரிமையும் உண்டு, பொதுமக்களை சந்திப்பதற்கான எல்லா உரிமையும் உண்டு, பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான எல்லா உரிமையும் உண்டு, பாத யாத்திரை போவதற்கான எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் பவுன்சர்ஸை டெப்ளாய் பண்ணி தூக்கி கடாசுறதுன்றதெல்லாம் அன்அக்செப்டபிள். பவுன்சர்ஸுக்கு அவங்க யாரை பாதுகாக்கிறாங்களோ அவர்களை தாக்க வருகிறார்கள், அவர்களால் ஓடி வருபவர்களால் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அப்படி வருபவர்களை எந்த எல்லை வரைக்கும் போய் அவர்கள் தடுக்க முடியும்? பலப்பிரயோகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா சட்ட ரீதியாக? நான் கேட்குறேன். விஜயாச்சி வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களோட பாதுகாப்பும் முக்கியம், என்னோட பாதுகாப்பும் முக்கியம், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருங்க, நம்ம ஒரு மெச்சூர்டான பாலிடிக்ஸ் பண்ணுற விஷயங்கள் கூட ஒரு தொண்டர்கிட்ட அவர் வாயிலேருந்து வரலைன்னா அவர் அரசியலுக்கு அன்ஃபிட். அரசியலுக்கு அன்ஃபிட் அவர். அவர் கண்ணு முன்னால் தானே தூக்கி போட்டான், அவருக்கு தெரியல. ஏன் அமைதியாக போகிறார் அவர்? அப்போ என்ன தலைவர்? தொண்டர்களை நீங்கள் கண்டுக்காம நீங்கள் யாருக்கு அரசியல் நடத்த வரணும்னு கேள்வி. அரசியல்வாதி யாராவது பவுன்சரை வச்சுட்டு அரசியல் பண்ணானான்னு எனக்கு தெரியலங்க. சினிமாக்காரன் தாங்க பவுன்சரை வச்சுப்பான். அரசியல்வாதி எப்படிங்க பவுன்சரை வச்சுப்பான்? மக்களோட மக்களாக நீ இருக்கிறது தான் நீ அரசியல்வாதி. 4 பேர் மேலே வந்து உழுவான், முத்தம் கொடுப்பான், கடிப்பான், கையை கடிப்பான். மேபி அந்த தொண்டருக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம், அல்லது உன்னை தொட்டு பார்க்குறதே அவன் வாழ்க்கையோட இன்பமாக ஒரே லட்சியமாக இருந்திருக்கலாம். ஒரு ஆள் வந்து அதை உடச்சி விட்டு தள்ளி விட்டு அதை கண்டுக்காம கூட விஜய் போறாரு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையோ ஒரு நிலைத்தன்மையோ இருக்குமா இந்த ஒரு அரசியல் அப்படின்னு ஒரு கேள்வி. சட்ட ரீதியாக இந்த பவுன்சர்ஸுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது? ஒருத்தனை தூக்கி கடாசுற அதிகாரம் பவுன்சருக்கு இருக்குது. அவனுக்கு ஏதாவது நடந்துருதுன்னா இந்த பவுன்சர்ஸ் மேலே என்ன வழக்கு போடுறது? இப்போ விஜய் மேலே போட்டிருக்காங்க, நான் சொல்கிறேன் பவுன்சர்ஸ் மேலே என்ன வழக்கு போடுறது? அவன் தானே அடித்தான், தூக்கி போட்டான். அதாங்க நாடகம் ஆட வேண்டியது, அவ்வளோதான். சரி, இந்த தாய் மாமா, அந்த மாமா, இந்த மாமா, இந்த கதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் பேசுங்க. என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். இதெல்லாம் வந்து தனி மனித துதிப்பாடல். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய்னா இது வந்து ஒரு விதமான நார்சிஸ் காம்ப்ளெக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னைத்தானே ரசிச்சுக்கிறது கண்ணாடி முன்னால் நின்று. அந்த சினிமாக்காரங்களுக்கான அந்த ஒரு விஷயம் நார்சிஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஹிட்லருக்கு சொல்லுவாங்க. கண்ணாடி முன்னால் தன்னைத்தானே ரசிச்சுக்கிறது, அது ஒரு விதமான மனநோய். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். என்ன பிரச்சனையை நீங்கள் பேச போகிறீங்க? ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் முடிஞ்சு போச்சா? சரி, அந்த இமேஜை உடைக்கிறீங்க. அவர் வந்து அப்பான்றாரு, தாய் மாணவன்றாரு, இமேஜை உடைக்கிற. சரி, அதை தாண்டி என்ன பாலிடிக்ஸ் என்ன? அதை சொல்லு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். திரும்ப திரும்ப 67 77 சொல்றதே கதைங்க. அவரு கிளிப்புள்ள மாதிரி எவனோ சொல்லி கொடுத்தான், அவர் சொல்றாரு. 67 என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். எத்தனை பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கிகளை சுட்டுக் கொல்லப்பட்டான் தெரியுமா? 77 எம்ஜிஆர்ன்றது ஒரு பேரதிசயம், அதோட எவனையுமே ஒப்பிட முடியாது. அண்ணாதுரை முதலமைச்சரானதுக்கும் திமுக ஆட்சியை பிடிச்சதுக்குமே எம்ஜிஆர் காரணம். எம்ஜிஆர் இல்லைன்னா அது நடந்தே இருக்காது. திடீர்னு எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தவங்க அத்தனை பேரும் தோத்து வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சு?
இல்லை எஸ்பிஜி ஒரு சில இடங்களில் ராகுல் காந்தி பாத யாத்திரை போகிறப்ப எஸ்பிஜி ஒரு சில பேர் தள்ளி விட்டப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு நின்று கை கொடுத்தோ கட்டி கொடுத்தோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறான்ல. நீ என்ன பண்ண? நண்பா நண்பீஸ் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு பேசுறவர் இந்த ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இந்த மாதிரி இறங்காதீங்க, சேஃப்டி முக்கியம், எனக்கு நீங்க எல்லாருமே முக்கியம். சிக்கலுங்க. அவன் அப்படிதாங்க இருப்பான், அன்ரூலியா தாங்க இருப்பான். ஏன்னா அவன் ரசிகன் அப்படிதான் இருப்பான். நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல இவனுக்குலாம் ஓடிடி இல்ல வரலாம் பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு ஆரம்பத்துல டிவி ஓடிடி கேட்கற உள்ளவே குந்திக்கிற சீட்டுக்குள்ள. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னிலைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்த விஜய் அவர்களுடைய வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது மாநாடு, அங்கே போன பாதி தொண்டர்களுக்கு அந்த வரலாறு என்னன்னே தெரியலன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதை தாண்டி நேற்று ஒரு தொண்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ரேம்ப்லேருந்து என்ன தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு விஜய் மேலே. அது எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாடு அரசியல் களம். அப்போவே ஒரு ஒருத்தரோட அம்மா வந்து பேசியிருந்தாங்க, இது மாதிரி வந்து இப்படி தூக்கி போட்டிருக்காங்களே மனசாட்சியே இல்லையா, அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்கிறது, உங்களை பார்க்க தானே வந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணர்ச்சி போகும்போது பேசியிருந்தாங்க. இன்னொரு பையன் போட்டிருந்தான், என்ன தான் தூக்கி போட்டாங்க, பேசினவங்க எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்னாங்க. இன்றைக்கி அந்த லேடியோட இன்னொருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த மாதிரி தொண்டர்களை தூக்கி போடுறது நியாயமாட்டு இன்னொரு கேள்வி இருக்கு. தப்பு. அப்படிலாம் நீ வந்து பவுன்சர்ஸை வச்சு அரசியல் பண்ணுறதே தப்பு. அதுவும் அவ்வளோ தூரமாக நிற்க வச்சு ஒரு கட்சி வந்து நீங்கள் வந்து விஜயோட அரசியலை பற்றி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆனால் விஜய்க்கு வந்து அரசியல் செய்வதற்கான எல்லா உரிமையும் உண்டு, கட்சி தொடங்கத்திற்கான எல்லா உரிமையும் உண்டு, பொதுமக்களை சந்திப்பதற்கான எல்லா உரிமையும் உண்டு, பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான எல்லா உரிமையும் உண்டு, பாத யாத்திரை போவதற்கான எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் பவுன்சர்ஸை டெப்ளாய் பண்ணி தூக்கி கடாசுறதுன்றதெல்லாம் அன்அக்செப்டபிள். இது ரொம்ப 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 தவறானது. இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பவுன்சர்ஸோட ரோல் என்ன இதில்? யார் இந்த பவுன்சர்ஸ்? கூலிப்படை இல்லையா? அவ்வளோதானே. தனியார் ப்ரைவேட் அடியாள். அவனுக்கு வந்து இப்போ அவருக்கு வந்து இன்னொன்று, அவருக்கு வை செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. தூக்கி அடிக்கிறவன் பூரா பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸு. சிஆர்பிஎஃப் கமாண்டோஸ் பின்னால் சஃபாரிலாம் நடந்து வராங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்து பவுன்சர்ஸ், செகண்ட் லேயர் தான் சிஆர்பிஎஃப். இந்த தூக்கி அடிக்கிற வேலையெல்லாம் சிஆர்பிஎஃப் செய்ய மாட்டான், அதை பவுன்சர் செய்கிறாங்க. சிஎம்பிஎம் கூட போகிறவங்க கூட தள்ளி தான் விடுவாங்களா? அப்படியே பிடிச்சி அப்படியே அழுக்கா. அதுதான் சார் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ விஜயோட செக்யூரிட்டி என்பது ஒய் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் கொடுத்துருக்குது, மத்திய அரசு கொடுத்துருக்குது. விஜய் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பவுன்சர்ஸ், தட் இஸ் ஃபஸ்ட்டு ரிங்கு பவுன்சர்ஸ். இந்த பவுன்சர்ஸுக்கு வெளியில் இருக்க ரிங்கு தான் சிஆர்பிஎஃப் ரிங்கு. இப்போ இந்த சிஆர்பிஎஃப் ரிங்கை தாண்டி அவன் உள்ளே போகிறான். எப்படி சிஆர்பிஎஃப் ரிங்கை தாண்டி உள்ளே போகிறான்னு ஒரு கேள்வி வருது. புரியுது இல்லையா நான் சொல்கிறது? வந்து விஜய் அடுத்த ஃபஸ்ட்டு ரிங்கு பவுன்சர்ஸ்க்கு அடுத்த செகண்ட் ரிங்கு சிஆர்பிஎஃப். இப்போ சிஆர்பிஎஃப் ரிங்கை தாண்டி தான் அவன் உள்ள பவுன்சர்ஸ் ரிங்குக்கு போகிறான். பவுன்சர்ஸ் தூக்கி வெளியில் போடுறான். அவனை சிஆர்பிஎஃப் தூக்கி போட்டானா சட்ட பாதுகாப்பு இருக்குது, பாதுகாவலர்கள், மத்திய அரசு காவலர்கள், தேவ ரைட்ஸ். அவங்க யார் வந்து, ஆனால் அவன் போட மாட்டான். அதுதான் போலீஸ் ஹியூமன் வேல்யூஸ். போலீஸுக்கு என்ன தான் இருந்தாலும், அது மத்திய சென்ட்ரல் போலீஸோ ஸ்டேட் போலீஸோ, போலீஸுக்கு அடிப்படையில் சில ஹியூமன் வேல்யூஸ் இருக்கும். அவங்க வந்து இஷ்டம் போல் துப்பாக்கி எடுத்து சுட முடியாது, ஒருத்தனை அடிக்க முடியாது, இப்படி ஒருத்தனை தூக்கி கடாச முடியாது. அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ரொம்ப ரேர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அது ஜெனரலாக செய்ய மாட்டாங்க. இந்த பவுன்சர்ஸ் வந்து எப்படி இதை செய்கிறாங்கன்னா, அப்போ விஜய் தான் ஒரு அரசியல்வாதியாக அடிப்படையில் விஜயோட பிரச்சனை, அவர் இன்னமும் தன்னை சினிமாக்காரனாக நினச்சிக்கிட்டு இருக்கார். எவனாவது பவுன்சர்ஸை கூட வச்சுட்டு அரசியல் பண்ணுவானாங்க? சரி, சண்டை போட வந்தவங்க பவுன்சர் அடிச்சாங்கன்னா பரவாயில்ல, தொண்டர்கள் கை கொடுக்க வந்தோடனே எதுக்கு வந்து அவ்வளோ பயம் உனக்கு? எதுக்குன்னா எதுக்கு அரசியலுக்கு வர? அடிச்சிடுவான், குத்திடுவானா, எதுக்கு நீங்கள்லாம் அரசியலுக்கு வரீங்க? அன்னைக்கு அது இன்ஹியூமன். அது இப்போ அதாவது வந்து பவுன்சர்ஸ் வந்து அந்த தொண்டர்களை அவங்கள தூக்கி கடாசுனதுன்றது இன்ஹியூமன், மனிதாபிமானம் அற்றது. அதை விஜய் மாற்றிக்கலன்னா அவர் வரும் காலங்களில் அவருடைய அரசியல் வந்து கடினமானதாக மாறிப்போம். எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. யாருடைய பாதுகாவலர்களாக இந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்களா? அதில் அந்த ஒரு விஷுவல் வந்து இப்படியே இந்த பீம கடோத் கஜா, இந்த கமலோட படம் ஒன்று வரும் இல்லை, மைக்கேல் மதன காமராஜன், அதில் பீம்னு அப்படின்னு வரல, அப்படி பிடிச்சி அப்படியே தூக்கி போடுறான் ரேம்ப்லேருந்து.
அவர் 10 அடி 12 அடி ஹைட் இருக்காது. அங்கேருந்து விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா சரி, கை கால் போச்சுன்னா யார் பதில் சொல்லுவோம்? அட்லீஸ்ட் இந்த விஷயம் நடக்குது, மாநாடுக்கு முன்னாடி விஜய் பேச ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி விஷயம் நடக்குது. விஜயாச்சு வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களோட பாதுகாப்பும் முக்கியம், என்னோட பாதுகாப்பும் முக்கியம், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருங்க, நம்ம ஒரு மெச்சூர்டான பாலிடிக்ஸ் பண்ணுன்ற விஷயங்கள் கூட ஒரு தொண்டர்கிட்ட அவர் வாயிலேருந்து வரலைன்னா அவர் அரசியலுக்கு அன்ஃபிட் அவர் இப்போயாவது பேசணும். ஏன்னா இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டதில் அரசாங்கத்துக்கு உள்நோக்கம் இருக்கலாம், மறுக்கல. ஆனால் அந்த காயப்பட்டவர் பாதிப்புக்குள்ளானவரோட கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடுவது என்பது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது, கரெக்டு தான். ஆனால் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்ததா யார் பொறுப்பு? ஏற்கனவே ஒரு கல்லூரி மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வைக்க போய் வந்து கரண்ட் ஷாக் இல்லை, அது வந்து எல்லா கட்சியிலும் நடக்குங்க. அரசியல் கட்சிகளோட மாநாட்டில், பெரிய மாநாட்டில் வந்து வர வழியில் ஆக்சிடெண்ட்டில் சாவான், அல்லது வந்து குடிச்சு சண்டையில் சாவான், இல்லை எலக்ட்ரிக் கம்பத்தில் ஏறி எலக்ட்ரிக் டாவி சாவான். அது எல்லா கட்சியிலும் எல்லா மாநாட்டிலும் நடக்கும். அது அளவுகோல் அல்ல. இது உங்களை பார்க்க வரணும்போது உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாவலர்கள் தூக்கி அடிக்கிறாங்க. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பவுன்சர்ஸோட ரோல் என்ன? சட்ட ரீதியாக பவுன்சர்ஸுக்கு ஏதாவது இம்யூனிட்டி இருக்குதா? இப்போ போலீஸ் வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் போலீஸ் வந்து தூக்கி போட மாட்டான். சம் ஹியூமன் வேல்யூஸ் போலீஸுக்கு இருக்கும். ஏன்னா போலீஸ்ன்றது வந்து இட்ஸ் எ சிஸ்டம். அது அடிப்படையில் சில ஹியூமன் வேல்யூஸ் அவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து காசுக்காக வரவங்க. இவர்கள் வந்து தங்களுடைய எஜமானரை குஷிப்படுத்துறதுக்கு அவர் கண்ணு முன்னால் தானே தூக்கி போட்டான். அவருக்கு தெரியும்ல, ஏன் அமைதியாக போகிறார் அவர்? இன்னொரு பக்கம் ஒரு எதுவும் சரிஞ்சு விழுது, விஜய் இன்னொரு பக்கம் தலையை திருப்பிட்டு போகிறாருன்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்போ என்ன தலைவர்? தொண்டர்களை நீங்கள் கண்டுக்காம நீங்கள் யாருக்கு அரசியல் நடத்த வரணும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த தொண்டர்களையே வந்து பார்த்துக்க முடியாத ஒரு தலைவர் எப்படி மக்களை இதில் இருக்கக்கூடிய இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு உள்நோக்கம் இருக்கலாம், திமுக கவர்மெண்ட் உசுப்பி விட்டுருக்கலாம், போலீஸை வச்சு இவங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கங்க. அதில் எது உண்மை எது போயின்றது ஒரு பக்கங்க. ஆஸ் சச் பிரைமா ஃபசி விஷுவல்ஸ் எல்லாரும் பார்த்துருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. அவருடைய தொண்டர்களை பவுன்சர்ஸ் வந்து தூக்கி போடுறாங்கன்றது தட்ஸ் இன்ஹியூமன், மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். ஒரு நாகரிக சமூகத்தில் இது நடக்க முடியாது. என்ன சார், ஃபிசிக்கலாக நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? அப்புறம் என்ன அரசியல்? அப்புறம் என்ன பொது வாழ்க்கை? எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க கண்ணு முன்னால் இப்படியே தூக்கி கிடாசினாங்க. அது ரசிக மனோபாவம் தான், ஒத்துக்கிறேன். பட் அவன் மனுஷன் இல்லையா? கீழே போடும்போது சொன்னாமல் எதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இல்லை, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அது தெரியல, யாராவது சட்ட நிபுணர்கள், நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் அல்லது காவல்துறை அதிகாரிகள் தான் அதை தெளிவுபடுத்தணும். இந்த பவுன்சர்ஸுக்கு ஏதாவது இம்யூனிட்டி இருக்கா? இவங்க யார்? இந்த வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது லைசன்ஸ்? விஜய் இவங்க க்ளோஸ் ஆகிற அளவுக்கான அது இன்னொன்று, ஃபஸ்ட்டு லேயரில் இருக்க சிஆர்பிஎஃப் எப்படி விட்டான் இவனை? இல்லை, ஃப்ரண்ட் லைன்லேருந்து வராங்க. ஃப்ரண்ட்டில் இல்லை, அது ஃபஸ்ட் லேயர். அது ஃப்ரண்ட்டோ பேக்கோ சைடோங்க. ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ரிங்கு வந்து சிஆர்பிஎஃப், செகண்ட் ரிங்கு தான் வந்து பவுன்சர்ஸு. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, ஃபஸ்ட் லேயர் வந்து இப்போ பவுன்சர்ஸு, அதாவது இன்னர் ரிங்கு தான் சிஆர்பிஎஃப்க்கு வெளியில் தான் வந்து பவுன்சர்ஸ்னு யாராவது சொன்னாங்கன்னா தெரியல எனக்கு. அப்படின்னா இவன் எப்படி தூக்கி வெளில போடுறான்? மேபி ஐ எம் ராங். நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து எது ஃபஸ்ட் ரிங்கு எது செகண்ட் ரிங்குன்றதுல எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் தூக்கி போடுறது நியாயம். தூக்கி போடுறது இன்ஹியூமனுங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, தம்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதான் நான் மறுபடியும் சொல்ல, நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்களோ அல்லது விவரம் அறிந்தவர்களோ காவல்துறை அதிகாரிகளோ கூட தெளிவுபடுத்தினா நன்றாக இருக்கும். இந்த பவுன்சர்ஸோட ரோலுன்றது சட்டப்படி என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க, அல்லது அரசாங்கமே கருதுது உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலரை கொடுக்குறாங்க. அப்படின்னா அவருக்கு வந்து உரிமை இருக்குது. உங்கள் உயிரை காப்பாற்றுறது தான் அவரோட முதல் வேலை. அதுக்கு எந்த எல்லைக்கும் போகலாம். ரொம்ப அதிகமாக அவர் கருதுறாருன்னா ஃபயர் கூட பண்ணலாம். அவருக்கு சட்டப்படி அதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிகாஸ் அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு போலீஸு. அரசாங்கமே பாதுகாப்பு கொடுத்துருக்குது. ஓடி வந்தவன் குத்திடுவான் நான் நினச்சேன், அதனால் சுட்டான்னு அவர் சொல்லலாம். அவர் யாரும் கேட்க போகிறல, அவன் இன்னசென்ட்டாக இருந்தால் கூட அதாவது அடி வாங்கினவன். இப்போ இந்த மாதிரி பவுன்சர்ஸுக்கு அவங்க யாரை பாதுகாக்கிறாங்களோ அவர்களை தாக்க வருகிறார்கள், அவர்களால் ஓடி வருபவர்களால் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அப்படி வருபவர்களை எந்த எல்லை வரைக்கும் போய் அவர்கள் தடுக்க முடியும்? பலப்பிரயோகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா சட்ட ரீதியாக? நான் கேட்குறேன். நான் சொல்கிறது புரியலையா? கேள்வி புரியுது இல்லையா? ஒரு பிஎஸ்ஓக்கு இருக்க அதிகாரம் சிம்பிளுங்க. உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி போலீஸ் பிஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கன்மன் எஸ்ஐ இருக்கார், அல்லது ஒரு கன்மன் இருக்கார், ஒரு ஆர்ம்டு போலீஸ் உங்களுக்கு இருக்காருங்க. அவர் வந்து இந்த மாதிரி உங்கள் மேலே ஒருத்தன் ஓடி வந்து விழுறான்னா அவர் தூக்கி அவனை வீசலாம், அல்லது ஃபயரே ஓப்பன் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதுக்கு தான் ஒரு வேலை.
இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? பவுன்சர்ஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்கா? லீகல் பொசிஷன் என்ன அதில்? அரசியல்வாதி யாராவது பவுன்சரை வச்சுட்டு அரசியல் பண்ணானான்னு எனக்கு தெரியலங்க. சினிமாக்காரன் தாங்க பவுன்சரை வச்சுப்பான். அரசியல்வாதி எப்படிங்க பவுன்சரை வச்சுப்பான்? மக்களோட மக்களாக நீ இருக்கிறது தான் நீ அரசியல்வாதி. 4 பேர் மேலே வந்து விழுவான், முத்தம் கொடுப்பான், கடிப்பான், கையை கடிப்பான். மேபி அந்த தொண்டருக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம், அல்லது உன்னை தொட்டு பார்க்குறதே அவன் வாழ்க்கையோட இன்பமாக ஒரே லட்சியமாக இருந்திருக்கலாம். இல்லை அது இல்லாமல் அந்த ஒரு கனெக்டிவிட்டின்றதை உடைக்கிறார்ல விஜய், அது எவ்வளோ பெரிய ஒரு அதுதான் சொல்ல வரேன். தொண்டருக்கும் தள்ளுக்கும் உடைக்கிறல்ல. மூணாவது வார ஒரு ஆள் வந்து அதை உடச்சி விட்டு தள்ளி விட்டு அதை கண்டுக்காம கூட விஜய் போறாரு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையோ ஒரு நிலைத்தன்மையோ இருக்குமா இந்த ஒரு அரசியல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். 2 விஷயங்கள். ஒன்று, தார்மீக ரீதியில் விஜய் பண்ணுறது தவறு. பவுன்சர்ஸ் வந்து சினிமாக்காரனுக்கு தான், அரசியல்வாதி கிடையாது. விஜய் இன்னைக்கு சினிமாக்காரன் கிடையாது, அரசியல்வாதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் பவுன்சருக்கான தேவை அவருக்கு என்ன வந்தது என்பது அடிப்படையிலான ஒரு கேள்வி. தார்மீக ரீதியில் உங்கள் ரசிகங்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றலாம், தொண்டங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுன்றது அருவருப்பானது. அப்போ நீங்கள் அரசியலுக்கு லாயக்கற்றவர். 2வது முக்கியமான விஷயம், சட்ட ரீதியாக இந்த பவுன்சர்ஸுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது? ஒருத்தனை தூக்கி கடாசுற அதிகாரம் பவுன்சருக்கு இருக்குது. அவனுக்கு ஏதாவது நடந்துருதுன்னா இந்த பவுன்சர்ஸ் மேலே என்ன வழக்கு போடுறது? இப்போ விஜய் மேலே போட்டிருக்காங்க, நான் சொல்கிறேன் பவுன்சர்ஸ் மேலே என்ன வழக்கு போடுறது? அவன் தானே அடித்தான், தூக்கி போட்டான். லீகல் பொசிஷன் என்ன இதில்? முதல்ல பவுன்சர்ஸை வச்சு பண்ணுற கான்செப்டே உங்களுக்கு ஏன் வருது? அது சிங்கப்பூர்லேருந்து பவுன்சரா, மலேசியாவிலேருந்து பவுன்சரா, துபாயிலேருந்து பவுன்சரா? என்னங்க அருவருப்பா இல்லைங்க? உங்கள் இந்த இடத்துல விஜயகாந்தோட இவங்க ஒப்பிட்டு பேசுகிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் பாதுகாப்பே எனக்கு வேணாம், என் தொண்டர் மீறி என்னை யாரும் தொட முடியும் அப்படின்ற விஷயம் சொன்னார் இல்லைங்க விஜயகாந்த். போகிறப்ப அவ்வளோ இடங்களுக்கு கூடும், யாரும் அவர் மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த 2006 எலெக்ஷன் அப்போல்லாம் வந்து விருத்தாச்சலத்தில் பாமககாரன் ஓட அடிச்சான், இவங்களும் திரும்பி அவரே வேஷ்டியை கட்டிக்கிட்டு இறங்கி வெட்டுக்கூத்து நடந்தது. இறங்கி மனுஷன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியலில் பவுன்சர்ஸை யாருமே வச்சதில்லை. சினிமாக்காரன் ஒரு நிகழ்ச்சிக்கு வரான்னா கூட நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட ஒரு 2 பேர் சஃபாரி போட்டு நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா அதெல்லாம் 72க்கு பிறகு அதெல்லாம் அவர் கூட வந்து பவுன்சர்ஸ்லாம் வச்சுக்கலாங்க. 72லேருந்து 77 வரைக்கும் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை பாதுகாப்பு இருந்துதான்னு தெரியல. ஆனால் மக்கள் வெள்ளத்தில் தான் அவர் நீந்தினார். இல்லை 2 பேர் கூட இருப்பாங்க, காரில் அவ்வளோதான். கொத்தனாப்பில் கூட்டு போவானே ஒழிய மேலே வந்து உழறவனை தூக்கி வீசுகிற அதிகாரம்லாம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. இப்போ இந்த எஃப்ஐஆர் விஜய் மேலேயா அல்லது பவுன்சர்ஸ் மேலேயா? விஜய் மேலே. இதில் கவர்மெண்ட் விளையாடும். என்ன இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தை வந்து விஜய் வந்து அட்ரஸ் பண்ணணும். அவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். பவுன்சர்களால் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருல, இது ஒரு அழிக்க வருது, வெளில வராரு, அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு, திருப்பி இது அன்அக்செப்டபிளுங்க. அவர் விஜயோட நடவடிக்கை. பவுன்சர்ஸோட ரோல் முதல்ல சட்ட ரீதியாக வரையறுக்கப்படணும், அது என்னென்னு. 2வது, தார்மீக ரீதியில் பவுன்சர்ஸ் தனக்கு தேவையான விஜய் தான் முடிவு பண்ணணும். அதான் உங்களுக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருக்குல்ல, அப்புறம் என்ன பவுன்சரை வச்சு நீ எப்படி அரசியல் பண்ணுவேன்ற? நான் அவ்வளோ விசுவாசமாக இருக்க தொண்டர்களை மீறி விஜய் யார் என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவ்வளோ பயம் இருந்தால் எதுக்கு வரீங்க? அவ்வளோ பயம் இருந்தால் ஏன் வரீங்க? அரசியலுக்கு எதுக்கு வரீங்க? வராதிங்க. இன்னொரு பக்கம் விஜய் மேலே இருக்க மிஸ்டேக் பேசுகிறப்போ விஜயோட ரசிகர்கள் வந்து இன்னும் அந்த தொண்டர்கள் மென்டாலிட்டிக்குள்ளேயே வரலையோ, சேரை உடச்சி போடுறது, அந்த டேங்கை உடச்சி போடுறது, இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களே பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி. இன்னமும் அவர்கள் ரசிகர்களாக தான் இருக்காங்க. அவர்கள் ரசிகர்களாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லை, அது நம்ம பிரச்சனையும் இல்லை. அவர்கள் அடிப்படையில் ரசிகர்கள். அவங்கள அரசியல் மயமாக்கணுமா வேணாமான்றதெல்லாம் விஜய் செய்ய வேண்டிய முடிவு. நம்ம போய் விஜய்க்கு அதில் புத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம பேச வேண்டியது என்னென்னா, தான் பேசக்கூடிய கூட்டம் வெறும் ரசிகர் கூட்டம் நினச்சிக்கிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. தன்னுடைய பேச்சை கேட்பதற்காக அன்று நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களும் பொதுக்கூட்டத்திற்கு ப்ளஸ் தொலைக்காட்சிகள் முன்னால் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் பார்த்துருக்காங்க. உண்மையிலே அது வந்து கோடானு கோடி பேர் பார்த்ததில் வந்து கட்சி விஜயோட படத்தை பார்க்காதவங்க கூட அவருக்கு வந்து இன்றைக்கி ஓட்டு போட தயாராக இருக்காங்க. திமுக வேண்டாம், ஒரு மாற்று சக்தி வேணுன்ற ஒரு 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 எண்ண ஓட்டமும் ஒரு தாகம்னு கூட அதை சொல்லலாம். அப்படி இருப்பவர்கள் தான் வந்து இன்றைக்கி விஜய் பக்கம் திரும்புகிறாங்க. அது நிறைவேறலாம், ஆசை நிறைவேறாமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி அவருடைய பேச்சை கேட்பவர்கள், அவருக்கு வாக்களிக்க விரும்புபவர்கள் வெறும் ரசிகர்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி திருவாளர் பொதுஜனம் இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கணும். தான் பேசுகிறது ரசிகர்கள்கிட்டன்னு மட்டும் நினச்சிட்டு அவர் பேசுகிறாரு. அதுதான் பிரச்சனையோட தவறு, மூல வேறு. அதை தாண்டி போகணும். இவங்களும் அந்த மென்டாலிட்டி தான் இருக்காங்க, அவரும் அந்த மென்டாலிட்டி தான் இருக்காங்க. 2 பேரும் தனி காட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ரசிகர்களை பற்றி நம்ம கவலை இல்லைங்க. அவன் தனி மனுஷன், அவன் எப்படியோ போகிறான். ஆனால் தான் பேச வேண்டியது வெறும் ரசிகர்கள்கிட்ட மட்டும் இல்லை, தான் பேசி கொண்டிருப்பது ரசிகர்கள்கிட்ட மட்டும் இல்லை, அதை தாண்டின மக்கள் கூட்டத்துக்கிட்ட பேசுகிறோம். அதில் தான் படத்தை ஒரு தடவை கூட, தான் நடித்த 68 69 படத்தில் ஒரு படத்தை கூட பார்க்காதவன் இருக்கான்ற எண்ணம் அவருக்கு இருக்கணும். பொதுமக்களுக்கான பிரச்சனை எதுவுமே அட்ரஸ் பண்ண மாட்டார். ஆமாம், அவர் களத்தில் இறங்கி போராடினா ஒரே ஒரு போராட்டம்னா அந்த அஜித்குமார் போராட்டத்தை பற்றியும் பேசவே இல்லை. ரீசெண்டாக மறந்து போயிருந்த அந்த ஆணவ படுகொலை, கவின் பற்றின விஷயங்களும் பேசல. ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு பேசிகிட்டு இருக்காங்க, அதை பற்றியும் எதுவும் பேசவே இல்லை.
எஸ்ஐஆர் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, ஜிஎஸ்டி குறைப்பு போன்ற விஷயங்களாகட்டும் சரி, எந்த விஷயத்தையுமே அவர் அட்ரஸ் பண்ணலையேன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் வெறுமனே வந்து தொட்டும் தொடாம அது இந்த ஸ்டாலின் பத்தி பேசுறாரு. அன்னைக்கு ஸ்டாலினோட அம்மா பத்தி பேசியிருந்தாரு, என்ன தாய் மாமான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அந்த தாய் மாமா இந்த வருஷம் நடந்திருந்த அந்த நினைவு நாள் அன்னைக்கு ஒரே ஒரு பதிவு கூட இல்லை, கட்சி சார்பாகவும் இல்லை, தனிப்பட்ட பதிவும் இல்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு பதிவு கூட கிடையவே கிடையாது. அதாங்க நாடகம் ஆட வேண்டியது அவ்வளோதான். சரி, இந்த தாய் மாமா அந்த மாமா இந்த மாமா இந்த கதெல்லாம் ஒரு பக்கம், அரசியல் பேசுங்க, பிரச்சனைகள் பேசுங்க. தனி மனித தாக்குதலோ தனி மனித புகழுரையோ வேண்டவே வேண்டாம், ரெண்டுமே வேண்டாம். நீங்கள் இஷ்யூஸுக்கு வாங்க, டைரெக்டாக இஷ்யூஸ்க்கு வாங்க. என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அனகாபத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அடித்து வளர்த்தி பில்டிங்லாம் இடிச்சு தரலாங்க, எல்லா கட்சியும் போய் நின்றுச்சு, அதை பற்றியும் பேசவே இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு, எல்லா இடம் கடலூர் உட்பட எல்லா இடங்களும் பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எதை பற்றியுமே விஜய் பேச மாட்டார், வெறும்னே மேம்போக்காக பேசிட்டு போயிடுவார். வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு பேரே மாற்றி மாற்றி அறிவிச்சுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து தனி மனித துதிப்பாடல். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய்னா இது வந்து ஒரு விதமான நார்சிஸ் காம்ப்ளெக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னைத்தானே ரசிச்சுக்கிறது கண்ணாடி முன்னால் நின்று. தெரியும், அந்த சினிமாக்காரங்களுக்கான அந்த ஒரு விஷயம் நார்சிஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஹிட்லருக்கு சொல்லுவாங்க. கண்ணாடி முன்னால் தன்னைத்தானே ரசிச்சுக்கிறது, அது ஒரு விதமான மனநோய். இதெல்லாம் வந்து வேலைக்காகாதுங்க. திமுகன்றது ஒரு ஆலமரம், அது பல தோல்விகளை பல வெற்றிகளை பார்த்துருக்கு. தன்னோட 75 ஆண்டு கால வரலாறுல அது 25 ஆண்டுகள் தான் பவரில் இருந்திருக்கு, 50 வருஷம் எதிர்கட்சியாக இருந்திருக்கான். இன்றைக்கி அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பரவலாக இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முடியல, துப்பு இல்லை. பிஜேபி ஏடிஎம்கே 2 பேருமே அதில் துவண்டு போய் நிற்கிறாங்க. புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது மக்கள் அப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க. ஆனால் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அரசியல் ரீதியிலான தெளிவும் வலிமையும் புத்தாக்கமும் தெளிவான புத்தியும் வேணும். இது எதுவுமே அவருக்கு இருக்கிறதா தெரியல இப்போதைக்கு. நீ பவுன்சரை வச்செல்லாம் ஆளை தூக்கி போட்டினா என்னது? அப்புறம் என்ன பிரச்சனையை நீங்கள் பேச போகிறீங்க? ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் முடிஞ்சு போச்சா? சரி, அந்த இமேஜை உடைக்கிறீங்க. அவர் வந்து அப்பான்றாரு, தாய் மாணவன்றாரு, இமேஜை உடைக்கிற. சரி, அதை தாண்டி என்ன பாலிடிக்ஸ் என்ன? அதை சொல்லு. அங்கிளா, அப்பாவா, தாய் மாணவரா, அது கிடையாது அரசியல். ஸ்டாலின் தாத்தான கூட நீ என்ன வேணா நீ கூப்பிட்டுக்கோ, நான் விஷயத்துக்கு வா. இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் தான் நிற்கும். தூத்து மேமே அரசியல் வாங்க. இது வந்து விசிலடிச்சம் அரசியல். இது வந்து பிரச்சனை என்ன? அதை சொல்லு. மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்குறாங்க. பீகார்ல எஸ்ஐஆர்ல வந்து பாஜக வந்து உள்ள வந்து அவ்வளோ ஓட்டர்ஸை நீக்கி இருக்கின்ற விஷயம் சொல்றாங்க. இதே திமுக பண்ணுச்சுன்னா அந்த விஷயத்தை உன்னோட பூத் லெவல் இது முதல்ல உனக்கு என்னன்னு புரியுமா? நான் கேட்குறேன். 67 77 வாகை சூடு என்ன திரும்புதுன்னு சொல்லுங்க. திரும்ப திரும்ப 67 77 சொல்றதே கதைங்க. அவர் கிளிப்புள்ள மாதிரி எவனோ சொல்லி கொடுத்தான். அவர் சொல்றாரு 67 என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். எத்தனை பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கிகளை சுட்டுக் கொல்லப்பட்டான் தெரியுமா? 200க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்காங்க. காமராஜர் ஆட்சியில் நடந்த பல விஷயங்களே இவங்க பேச மாட்டாங்க. எதுவுமே இல்லை, நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே. 77 எம்ஜிஆர்ன்றது ஒரு பேரதிசயம். அதோட எவனையுமே ஒப்பிட முடியாது. அண்ணாதுரை முதலமைச்சரானதுக்கும் திமுக ஆட்சியை பிடிச்சதுக்குமே எம்ஜிஆர் காரணம். எம்ஜிஆர் இல்லைன்னா அது நடந்தே இருக்காது. திடீர்னு எம்ஜிஆர் மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தவங்க அத்தனை பேரும் தோத்து வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, எல்லாம் ஆரம்பிச்சாரு, பாக்கியராஜ் கட்சி. எப்படி ஆட்சி மாற்றம் 66 67 77 மாதிரி வரும்? என்ன கதை இது? நீங்கள் கிரவுண்டுக்கே வரலையே சார் இது வரைக்கும். எம்ஜிஆர் கிரவுண்ட்லேயே தான் இருந்தார். ஒரு தடவை கூட நீங்கள் கிரவுண்டுக்கு வரல. நீங்கள் சொல்கிறீங்க நான் களத்துக்கு வந்தேன்னா திமுக தூக்கமற்ற இரவுகள். வாங்க வாங்க. ஆகவே இதில் எப்படி சொல்கிறது, இது சரியில்லை. விஜயோட போக்கு வந்து திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை. அரசியலில் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜெர்க்கை ஏற்படுத்துகிறாரு. அந்த இமேஜை, ஸ்டாலினோட இமேஜை உடைக்கிறாரு. எல்லாம் ஓகே, ஃபைன். அடுத்து என்ன? ஒன்றுமே இல்லையே, அரசியலே இல்லையே. இதை போட்டான், இன்றைக்கி அஃபேரை போட்டான். இப்போ பிரச்சனை அதில் போய் சொல்லணும். ஒன்று கவர்மெண்ட் உங்களை வந்து இனிமேல் வந்து ஹார்டாக டீல் பண்ண போகுதுன்றது தெரியுது. இப்போ தான் ஆட்டம் ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் அளவில் நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா? டெப்ளாய் எதுக்கு பவுன்சர்ஸை டெப்ளாய் பண்ணுறீங்க? தூக்கி கீழே கடாசனா அது என்ன அரசியல் அது? அப்போ இதை நீங்கள் வந்து லாங் டேர்மில் உங்களால் என்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? யாருமே இது வரைக்கும் அரசியலுக்கு வந்தவங்க யாருமே பவுன்சர்ஸை வச்சுக்கலையே. அது எதோட குறியீடு? பவுன்சர்ஸுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சட்ட அங்கீகாரம் இருக்குது. ஏதாவது தவறு நடந்ததுன்னா யார் பொறுப்பு? அதனால தான் இன்றைக்கி கேஸை வந்து பவுன்சர் மேலே போடாமல் விஜய் மேலே போட்டிருக்காங்க. இல்லை, பவுன்சர்ஸ் இதே போலீஸ்காரன் அடிச்சிருந்தானா அந்த பர்டிகுலர் அவன் மேலே போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பவுன்சர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணால் பழி வந்து விஜய் மேலே தான் விழும். ஓனர், யூ ஆர் த ஓனர். தூக்கி கடாசுறானா என்ன இதெல்லாம்?
இல்லை இப்படி ஒரு பவுன்சர் எப்பயுமே குறுக்கில் இருந்துகிட்டே இருப்பாங்கன்னா அப்போ அந்த மக்கள் எப்போ விஜய் கிட்ட வந்து ஆத்மார்த்தமாக பேசுவாங்க, அவங்க குறைகளை சொல்லுவாங்க, எப்படி அவங்க அந்த கனெக்டிவிட்டி அந்த டச்சுன்றது இருக்கும்? அரசியலுக்கு தேவையான முக்கியமான அந்த டச் தானே. தலைவர் தொண்டர்களுக்கான அந்த உறவுன்றதே இல்லை அப்படின்னா இடையில எப்பயுமே பவுன்சர் இருந்துகிட்டே இருப்பாங்கன்னா அப்போ அந்த கட்சி எப்படி நிலைத்து நிற்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? ஆமாம், நினச்சி நிற்க முடியாது. அரசியலுக்கு நீங்கள் வந்து அன்ஃபிட்டுன்னு ஆகிடும். பவுன்சர்கள் உங்களை விட்டு விலகினா தான் உங்களுக்கு அரசியல். போலீஸ் இருக்கலாம், பவுன்சர்ஸ் இருக்கக்கூடாது. துப்பாக்கி ஏந்த போலீஸு கருப்பு போனேன், மஞ்சள் போனேன், வெள்ளை போனேன், எவன் வேணால் வந்துட்டு போட்டோம். அது ஒரு சட்ட ரீதியிலான அமைப்பு. இன்னொன்று அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான், நான் சொல்கிறேன். அவன் செய்ய மாட்டான் இதை. அதில் வந்து ஒரு ஹியூமன் டச் இருக்கும். இது எது பற்றியும் கவலை கிடையாது அவங்களுக்கு. இது அடியாட்களை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. இல்லை, எஸ்பிஜி ஒரு சில இடங்களில் ராகுல் காந்தி பாத யாத்திரை போகிறப்ப எஸ்பிஜி ஒரு சில பேர் தள்ளி விட்டப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு நின்று கை கொடுத்தோ கட்டி கொடுத்தோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறான்ல. நீ என்ன பண்ண? இது வரைக்கும் உன் தொண்டனை தூக்கி பவுன்சர்ஸ் போடும்போது அந்த தொண்டர்கள்ட்ட போய் நீங்கள் எதாவது பேசுனீங்களா? சரி, அங்கே பேச முடியல. மாநாட்டுக்கு வந்தப்போ இது மாதிரிலாம் பண்ணாதீங்க தம்பிங்களா, நண்பா நண்பீஸ் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு பேசுறவர் இந்த ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இந்த மாதிரி இறங்காதீங்க, முக்கியம் எனக்கு, நீங்க எல்லாருமே முக்கியம். சிக்கலுங்க. அவன் அப்படி தாங்க இருப்பான், அன்ரூலியாக தாங்க இருப்பான். ஏன்னா அவன் ரசிகன் அப்படி தான் இருப்பான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரெண்டு விஷயம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது உங்கள் ரசிகனை மட்டும் இல்லை, அதை தாண்டின மக்களை அட்ரஸ் பண்ணுறீங்க. அது புரிதலே உங்களுக்கு இல்லை. ரெண்டாவது, இந்த ரசிகர்கள் மேலே வந்து விழும்போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அவங்கள பலப்பிரயோகம் பண்ணி ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ வந்துடுச்சு. விஜய் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அரசியலில் நீண்ட நாள் அவரால் பயணிக்க முடியாது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொன்னான நன்றி சார்.